Taste the Daily. திருச்சி மாவட்டம் முசிறியில் எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக அதிமுக பாக கழக நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி புதிய வரைவு வாக்காளர் பட்டியலை ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களிடம் வழங்கி வாக்குச்சாவடி முகவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் எம் செல்வராஜ், மல்லிகா, சின்னசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரப்பாடி கிராமத்தில் புதியதாக அமைக்கப்பட்ட தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டியினை முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 60,000 லிட்டர் கொள்ளளவில் இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் நீர்த்தேக்க தொட்டியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு பெண்கள் பள்ளியில் 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆய்வக கட்டடம் கட்டும் பணியை அதிமுக எம்எல்ஏ சம்பத்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரூர் அரசு பெண்கள் பள்ளியில் நீண்ட நாட்களாக ஆய்வுக்கூடம் இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் நபார்டு திட்டத்தின் மூலம் 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆய்வக கட்டடம் கட்டும் பணியை அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்து இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரூர் ஒன்றிய செயலாளர் ஆர் பசுபதி, பள்ளி ஆசிரியைகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக சார்பில் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார், வடசென்னை தெற்கு மேற்கு செயலாளர் பாலகங்கா ஆகியோர் பங்கேற்றனர். வாக்காளர் சேர்ப்பு, நீக்கம், திருத்தம் உள்ளிட்ட பணிகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியத்தை உறுதி செய்வது குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.